எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ரேண்டம் எடுத்த vlog தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5:30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவு பார்த்தீங்கன்னா நேற்று தான் அரைச்சி நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இட்லி ஊற்றினா நல்லா சாஃப்டாக இருக்கும். சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு மசாலா மாதிரி செஞ்சிட்ருக்கேன். குழம்பு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி மாதிரி செய்கிறேன். ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் அது கூட பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக பெப்பர் துருவி இறக்கிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு ட்ராகன் ஃப்ரூட்டும் அது கூட பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் பார்த்தீங்கன்னா வேக வச்சுருந்தேன். நகுல் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எடுத்த vlog. காலையில் பார்த்தீங்கன்னா நகுல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. மதியம் வரைக்கும் தான் ஸ்கூலு. 12:20க்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா விடுவாங்க. வீட்டுக்கு வரத்துக்கு 1:15 ஆகிடும். சரி அதுக்குள்ளார போய் பேங்க் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வரலான்ட்டு போயிட்டு வரவங்கள நகுலும் வந்தாச்சு. தனுஷும் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் தூங்கிட்டார். வெயில் நல்லா அடிச்சிட்ருக்கு. காலையிலேயே துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுருந்து நல்லா வாஷ் ஆகி வந்துருச்சு. காஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லாம் மடித்து வச்சிட போகிறேன். டியூஸ்டே நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அடுத்த நாள் லஞ்சுக்கு வாழைப்பூ தான் செய்யலான்ட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். வந்து ரிமூவ் பண்ணணும் ரெண்டுமே. ஒவ்வொரு பூவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் இருக்கும். அந்த நடுக்காம்பும் தொப்பி மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். அதே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ எடுத்தாச்சு. கடைசியாக அதை வந்து போக போக எல்லாம் குட்டியாக இருக்கும், பிஞ்சாக இருக்கும். அதனால் நம்ம எடுக்க தேவையில்லை அவ்வளோக்கா. என்ன குழம்பு அது? தனிஷ் குழம்புலேயே தொட்டே சாப்பிட மாட்டார். நாம் இது ஊட்டி விட்டால் தான் குழம்புல அப்படி தெரியாமல் ஊட்டி விட்டால் சாப்பிட்ருவாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவரே குழம்பு தொட்டு சாப்பிட்ருக்காரு. வெனஸ்டே மார்னிங் ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்து விடுறதுக்கு சோயா இருந்தது. சரி சோயா கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி நைட்டே ஊற வச்சு அரைச்சிட்டேன். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இட்லி மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா குக்கரில் சோயா கிரேவி தான் வந்து விசில் விட்டுருக்கேன். ஆவி நல்லா வந்த பிறகு பார்த்திங்கன்னா இட்லி தட்டு எடுத்து உள்ள வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா இட்லி வெந்து வந்துடும். கூடவே பார்த்திங்கன்னா சாதா இட்லி மாவு தோசை தான் அரைச்சி வச்சுருந்தேன். தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கும் நகலுக்கு பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை, கூடவே பார்த்திங்கன்னா சோயா கிரேவி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இட்லியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா மெதுன்னு வந்திருந்தது. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி. வாழைப்பூ வந்து கட் பண்ணிவிட்டு மோர் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரம் கருக்காது. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாழைப்பூவை. வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போகிறோம். அதாவது பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொரியலுக்கு பீட்ரூட் பொரியலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் வரமிளகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாழைப்பூ கூட்டுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூ அதில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் தண்ணி தெளித்து லைட்டாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் தெளிக்கலை. அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வேக வச்சுருக்க வாழைப்பூ பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ வாழைப்பூ ஆட் பண்ணோன்னு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை வந்து இந்த வாழைப்பூ கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை தான் போட்டுட்ருக்கேன். காலிஃப்ளவர் 65 பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்தாச்சு. வீட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வச்ச குருமா இருக்குது. சரி இது பத்தாதான் அப்படின்னு சொல்லி சைடில் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பனியாரம் கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோன்னுமே பார்த்தீங்கன்னா தனிஷு கூடவே வந்து நின்றுக்குவார். டிவி போட்டுவிட்டாலும் உட்காந்து பார்க்க மாட்டார். வந்து சேர் போட்டு அது மேலே ஏறி நின்று நம்மளுக்கு வந்து நின்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி நின்றுக்கிட்டே நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். போய் டிவி பாருன்னாலும் பார்க்க மாட்டார். அதனால சரி கடை நல்லா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா பனியாரமெல்லாம் ஊற்றி வச்சிட்ருக்கேன். நம்ம அடுப்புக்கிட்ட ஒரு வேலை செய்யும்போது தனிஷ் அவர் பட்டுக்கு அவர் ஒரு வேலையை பார்த்துட்ருப்பார். அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட அங்கேயே தான் நின்றுட்டுருப்பார். அந்த சேர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு என்னென்ன பண்ணுறோமோ பார்த்துக்கிட்டு. உங்கள் குட்டீஸ்களும் உங்கள் வீட்டில் இப்படி தான் நின்றுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணுறேன். பனியாரமும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா குழி பனியாரமும் தக்காளி சட்னியும். குழி பனியாரம், தக்காளி சட்னி, கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சோயா கிரேவி. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி தான் நைட்டுக்கு. மணி 8 ஆகுது. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா போட்டு வச்சாச்சு. வந்து சாப்பிட்டு தூங்கிட்டாங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட இந்த vlog முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.